Hi, hello, welcome back to Aarthi Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மல்லி சட்னி தான். சோ வேற விதமான மல்லி சட்னி. ஆல்ரெடி நான் ஒரு மல்லி சட்னியோட ரெசிபி போட்டுருந்தேன். இது வேற விதமான மல்லி சட்னி. வாங்க எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். சோ மல்லி சட்னிக்கு தேவையானது என்னன்னா மல்லி, தேங்காய் போடுறதுனால நிறையவே உங்களுக்கு சட்னி கிடைக்கும். சோ தேங்காய், உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், மிளகாய் வத்தல் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க, புளி, அதுக்கப்புறம் உப்பு. சோ இதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிளகா வத்தல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புளி. எண்ணெய் சூடாயிடுச்சு. ஸோ மிளகா வத்தலும் புளியும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு உளுத்தம் பருப்பு நிறைய போட நல்ல டேஸ்ட் இருக்கும். ஸோ நான் என் கையில் பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு நான் போடுவேன். ஸோ உளுத்தம் பருப்பு நல்லா ரோஸ்டட் ப்ரௌன் ஆகணும். நல்லா ஆகாது, ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இதுலேயே நான் பெருங்காயத்தூளும் போட்டுருவேன். பெருங்காயம் இவ்வளோ போடுறேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. ஜீரண சக்தியாக இருக்குங்கிறதுனால நான் பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். ஸோ இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நான் அந்த ரோஸ்டட் ப்ரௌன் ஆன உடனே மல்லியை போட்டு ஆட் பண்ணிடுறேன். ஸோ மல்லி நல்லா வதங்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சுருண்டு வந்துடும் உங்களுக்கு, கொஞ்சமாக இடம் மல்லி. ஸோ நல்லா இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மல்லி சட்னி. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த தேங்காய், உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ போட்டுக்கலாம். ஸோ நான் எனக்கு தேவையான அளவு தேங்காய் போட போகிறேன். ஸோ நான் கொஞ்சம் தேங்காவை போட்டாச்சு. ஸோ தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக வதக்கினா கூட போதும் தேங்காவை பொறுத்த வரைக்கும். உப்பு வந்து நான் அரைக்கிறப்ப தான் போடுவேன். உங்களுக்கு இப்போ வேணாலும் போட்டுக்கலாம், தப்பில்லை. ஸோ வேணுங்கிறத போட்டுக்கோங்க. ஸோ ஃபைனலாக நான் அரைச்சிட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பரான மல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கடுகு மட்டும் தாளிச்சா போதும். அதில் இருந்த உளுத்தம்பருப்பு மட்டும் கொஞ்சம் ஆட் ஆகிருக்கு. மற்றபடி எதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணால் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து டேஸ்டிங்க்கு என் பொண்ணுக்கிட்ட கேட்கலாம். உத்ரா, எப்படி இருக்கு மல்லி சட்னி? சூப்பராக இருக்கா? சரி, ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம ஆர்த்தி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பியாக குக் பண்ணுங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. பாய்.